Friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா எப்படி வீட்லயே நம்ம வந்து ஈஸியா பீனட் பட்டர் கிரேவி வந்து பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் தான். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் பீனட்டை வந்து நான் வந்து வறுத்து அதை வந்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் சோம்பு, 20 சின்ன வெங்காயத்தை வந்து பாதியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி, 1 மிளகாய். இவ்வளோ தான் நம்மளுக்கு. இதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து மிக்சியில் வந்து பீனட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க நீங்கள் வந்து வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து நாட்டு சர்க்கரை தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுதான் ஹெல்த்துக்கு வந்து நல்லது. இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றி தான் நீங்கள் வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ரொம்ப இடையில வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து வீட்டிலேயே 3 பொருளை வச்சு பீனட் பட்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். கடையிலலாம் பீனட் பட்டர்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் இது. நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பீனட் பட்டர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கடாயில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் வந்து சூடானதும் நம்ம வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த வச்சிருக்கிற மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஓரளவு குக் ஆனதும் நம்ம வந்து இது கூட நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பல்லாரியை விட சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா தேவை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தேவை. இப்போ வந்து நான் வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கினதும் நீங்கள் வந்து வச்சுருக்கிற மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த மசாலா தான் நான் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நல்லா மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சிட்டோம். இப்போ வந்து பீனட் பட்டரையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டோம். இன்னும் இது வந்து கொஞ்சம் சிம்லே போட்டு நீங்கள் வந்து இதை வந்து குக் பண்ணுங்கள். அந்த தண்ணிலாம் வற்றிட்டு கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீனட் பட்டர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்போவுமே சப்பாத்திக்கு வந்து ஏதாச்சும் குருமா அப்படி தான் வச்சு சாப்பிட்ருப்போம். நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இதை புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பீனட் பட்டர் வந்து சேர்த்துருக்கோம். பீனட் பட்டர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அந்த நம்ம கிரேவியும் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும் போதும் அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.